எனக்கு அவங்க தான் மனைவியாக வரணும் இல்லை அவர் தான் கணவனாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதே முருகப்பெருமான்கிட்ட போய் நில்லுங்க. ஏன்னா முதல்ல நம்ம வாழ்வியலில் முதல்ல இன்டர்கேஸ்மெண்ட் பண்ணவரே அவர் தான். கலப்புற திருமணத்துக்கு முதல்ல அடிக்கலிட்டுவரே முருகப்பெருமான் தான். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்தையில் போயிட்டு அவருக்கு செவ்வாய்க்கிழமை தேவைப்படும். அப்போ காதல் சார்ந்த விஷயத்துக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வேணும். அவர்கிட்ட போய் முறையிடுங்க. ஐயா எனக்கு பிடிச்சிருக்கு, திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய அருளாசின் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க. உண்மையிலே அவங்க தான் உங்களுக்கு அமையணும்னா அதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு பண்ணி கொடுத்துருவாரு. இல்லைன்னாலும் விட்டுடுங்க. இதையும் தாண்டி நான் உங்களுக்கு வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த காதல் சார்ந்த மக்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் தான். நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க, வாழ்கிறீங்க, போகிறீங்க, இன்றைக்கி கலாச்சாரம் மாறி போச்சு, சுப்ரீம் கோர்ட்டு வேறு மாதிரி தீர்ப்பு கொடுத்து கலாச்சாரமே ஒரு மாதிரி போயிடுச்சு. எது எப்படின்னா போகட்டும். உண்மையிலே உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஒரு ஆணை பிடிச்சிருக்கு, நான் திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தயவு செஞ்சு போயிட்டு திருவிழா சீட்டு போட்டு பார்த்துருங்க.